அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடியில ஃப்ளவர் நேம் வந்து ஓக். இந்த கேரக்டர் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல அவங்களோட ஆம்பிஷன் அச்சீவ் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி சந்தோஷங்களா இருக்கட்டும், பினான்சியலி குரோத்தா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஒரு ஆசைப்பட்ட ஒரு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்றதா இருந்தாலும் அவங்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அகெயின் 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 வந்து ட்ரை வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல வந்து ஃபெயிலியர் வந்தாலுமே சரி, தொடர்ந்து ட்ரை பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து ஓ கேரக்டர். இவங்க கிட்ட அந்த முயற்சி அப்படின்றது எப்படின்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டா இந்த கேரக்டர் வந்து இருப்பாங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இந்த கேரக்டர் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சா சடனா வந்து நம்ம என்ன ஆயிடுவோம்னா டல்லா டவுன் ஆயிடுவோம். பட் இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, என்னதான் ஃபெயிலியரை கொடுத்தாலும் என்னதான் லைஃப்ல கஷ்டம் வந்தாலும் அவங்க அந்த முயற்சியை மட்டும் விடவே மாட்டாங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 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 கான்பிடென்டான ஒரு கேரக்டர்னு கூட நீங்க சொல்லலாம். அந்த முயற்சியை நம்புவாங்க ரொம்ப. அவங்க மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவங்க முயற்சி அதிகமா நம்பி அதை லைஃப்ல வந்து அச்சீவ்மெண்டா எடுத்துட்டு போய் சக்சஸ் பண்ற கேரக்டரும் இந்த கேரக்டர். இதுல நம்ம ஒரு கேஸ் ஒண்ணு பார்க்கலாம். ஒரு ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அவங்க ஏஜ் ஒரு 36. அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையா தான் நல்லா பேசினாங்க. ஆனா கொஞ்சம் எமோஷனலி கொஞ்சம் டல் அண்ட் டவுன் ஆனாங்க. ரெண்டு ரீசன். ஒண்ணு வந்து ஒண்ணு ஃபேமிலியில சொன்ன ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து அவங்களுக்கே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஒரு எமோஷனல்ஸ் வந்ததுனால நம்ம வந்து ஃப்ளவர் ரெமடி எடுத்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கும், நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்றத மலர் மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சு இதுக்குள்ள நமக்கு வர்றாங்க. அவங்க பிஃபோர் மேரேஜ் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு நாலேஜ் கத்துக்கணும், நாலேஜா இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி, பினான்சியல் சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுக்குன்னு ஒரு தனி வருமானம், அவங்களுக்கு ஒரு வேலை அப்படின்றது பினான்சியலி அங்க ஒரு கம்பல்ஷன்ற மாதிரி அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதனால வேலைக்கு போடுறாங்க. ஒவ்வொரு வேலையா எடுத்து பார்க்கும்போது ஃபேமிலி, பசங்களோட ஹெல்த் இருக்கு, அவங்களோட எஜுகேஷன் பார்க்கணும். பட் ஒரு பார்ட் டைமாவே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலையுமே எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த எடுத்து பாரு, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பாக்குற, எதுலயுமே நீ ஸ்டாண்டர்டா இல்லை அப்படின்றது மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் அங்கேருந்து வருது. இது வந்து அவங்க அந்த மேடம் எப்படி பாக்குறாங்கன்னா, இது என் ஃபேமிலியோட லவ் அண்ட் கேரை தான் பாக்குறேன். நான் ஒவ்வொரு வேலையா எடுத்து பண்ணும் போதும் அதுல வந்து நான் ஸ்டாண்டர்டா ஒரு வருமானங்கிறது கிடையாது, வேலையில ஸ்டாண்டர்டா இல்ல, அதை பத்தியான ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அது நான் ஒரு பாசிட்டிவா தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா என்னால சக்சஸா முடிக்க முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லயும் நான் இருக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனிச்சு. நானும் ஒரு 6 இயர்ஸா இதுக்காக நான் ஒர்க் பண்ணி அவரோட டிராவல் பண்ணிட்டு நான் இருந்துட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கா சடனா எனக்கு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. நம்ம பெரிய லெவல்ல ஒன்றும் சக்சஸ் ஆகல அப்படின்ற மாதிரி டல் ஆனிச்சு. ஆனா என்னோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேலையும் நான் கத்துக்கிட்டு அந்த சப்ஜெக்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து என்னோட செல்ஃப் குரோத்ங்கிறது வந்து நான் ஸ்டார்டிங்ல ஒரு வேலையை எடுத்து பார்த்ததுக்கும் இப்ப என்னோட வேலையை பாக்குறதுக்கும் நல்ல செல்ஃப் குரோத் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் போற வே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கரெக்டான வேலை தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்னோட முயற்சியை வந்து நான் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இங்க எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோம், என்ன நம்ம அச்சீவ் பண்ண ஆசைப்படுறோம், அதை பேஸ் பண்ணி நம்ம முயற்சியை கொடுத்துட்டே இருக்கும்போது அது ஒரு நாள் வந்து சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்ப எனக்கு நாலேஜ் இருக்கோ இல்ல திறமை இருக்காலாம் எனக்கு தெரியாது. அந்த மேடம் சொன்ன விஷயம் அதுதான். ஆனா என்னோட முயற்சியை வந்து நான் ரொம்ப நம்புறேன். என் முயற்சி மேல எனக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த ட்ரை அகெயின் அகெயின் நான் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் நான் இப்ப வந்து ஒரு சேலரி ஜாப்ல இருந்த நான் வந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்ற முயற்சியை வச்சு நான் என் நம்பிக்கையா அந்த இதுல டிராவல் பண்றேன்.
அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா அவங்க முயற்சிய பண்ணிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் இடையில எமோஷனலி கொஞ்சம் டல் அண்ட் டவுன் ஆனோன்னா அவங்க அந்த அவேர்னஸ் தெரிஞ்சு இதுக்குள்ள வர்றாங்க. இந்த ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும்போது அவங்க எடுக்கிற முயற்சி இன்னும் அதிகமா எடுக்கிறதுக்கு இந்த எமோஷனலி சப்போர்ட் ஆகும் இந்த ரெமெடி. 2வது ஃபேமிலில இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு கிரிட்டிசைஸ் எல்லாருக்குள்ளயுமே பண்ணுவாங்க. அது வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மனநிலையும் அவங்களுக்கு கொடுக்கும். இந்த ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும்போது ஒரு பாசிட்டிவான மைண்ட், பாசிட்டிவான சேஞ்சஸும் கண்டிப்பா வரும். மனஸ்வதியான ஒரு கவிதை. வீழ்ந்தாலும் எழுவேன், சோர்ந்தாலும் தொடர்வேன். ஆஹ் முயற்சி என்னுடைய பலம், வெற்றியே என் இலக்கு. மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்க ஹீலர் மணிமேகலை.